சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, டிக்டாக் பிரபலம் யூடியூபர் அதை தாண்டி டிக்டாக் ஒரு ஒரு நேரத்துல ஒரு காலகட்டத்துல நாங்கலாம் படிக்கும்போது, கல்லூரி படிக்கும்போது ஜிபி முத்துனாலே சும்மா அப்படி அந்த மாரி இருக்கும். அதாவது இடத்து பிரச்சனை. ஆக்கிரமிக்கிறாங்க. கோயில்ல வந்து கோயில்ல பழைய கோயில் இருக்கு. அத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறேங்கிற பேர்ல என் தெருவ அடைச்சிருக்காங்க. கீழ தெருன்னு ஒரு தெருவே காணும்னு சொல்லிட்டு, இதான் அவருடைய பிரச்சனை. அது ஒரு 2 நாளைக்கு முன்ன விட்டு அந்த சம்பவம் நடந்துச்சு. அது இப்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு காலையில வந்து தெரு சண்டை, ஊர் சண்டை ஆயிட்டு மொத்தத்துல. ஏன்னா கோயில் விஷயம் இல்ல. கோயில் விஷயத்துக்கு வந்து எல்லாரும் ஒண்ணு கூடிருவாங்க. பர்சனலா இந்தார் ஆளு, இந்தார் நபர் தான் வந்து என் வீட்ட அபகரிக்கிறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அது வேற மாரி போகும். இப்ப கோயில்ங்கிறப்பே அது வந்து ஒட்டுமொத்த ஊரே வந்து 1, 2 ஜிபி முத்து வந்து இது பண்றாங்க. அவரு நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிலைப்பாட்டுல வந்து ஸ்டாண்டா நின்னு பேசுறப்ப எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. கோயில் வந்து 2 அடிக்குள்ள இருந்தாலும் சாமி என்ன வேண்டாம்னா சொல்லப்போகுது. கோயில கட்டக்கூடாது என்பது என் நோக்கம் கிடையாது. ஆனா எக்ஸ்ட்ரா ஏன் இடத்த அபகரிச்சு இப்படி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, பல இடங்கள்ல கிராமத்துல சிட்டி சைடு வந்து தெரியாது. இந்த சிட்டி சைடு வந்து யாராவது கம்ப்ளைண்ட் குடுத்து வேணுங்கிறவன், வேண்டாங்கிறவன் எவனா போய் கம்ப்ளைண்ட் குடுத்து ஆக்கிரமிப்பு, இது புறம்போக்கு அப்படின்னு சொன்னா மட்டும், அந்த இடத்துலயும் எந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சு மூவ் பண்ணி அதை வந்து நைட்டோட நைட்டா அந்த ஜேசிபி வச்சு இடிக்கிறது நான் பார்த்துருக்கிறேன். பேரூராட்சிகளும் நகராட்சியிலையும் பார்த்துருக்கிறேன். ரொம்ப சிட்டி சைடு நான் பார்த்தது. பேரூராட்சியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு நான் பார்த்துருக்கிறேன். கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்து செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது குடுத்து செய்ய வச்சு அவங்க பேரூராட்சியிலேருந்து இந்த லாரியை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து அடிச்சு உடைச்சு வந்து தூக்கிட்டு போவாங்க. கேட்டா கடைசி போர்டு உணுத்தி போயிட்டாங்க. இது வந்து அரசு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு குத்திட்டு போயிடுவாங்க. இப்படி நான் பல இடங்கள்ல பல சம்பவத்தை பார்த்துருக்கேன். இதே மாதிரி தான் கிராமத்துல இன்னும் பல ஏரியாக்கள்ல, அதாவது அதுல பஞ்சாயத்து, சிறு சிறு பஞ்சாயத்துல, குக்கிராமங்கள்ல வந்து ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி வந்து முன்ன திறனையை நீட்டி கட்டுறது, அதை பிடிச்சு கட்டுறது. யாருக்கு தான் இந்த பேராசை போச்சுது? இந்த இடம் வந்து குறிப்பா வந்து இந்த இந்த இடம் நிலத்தகராறுக்கு வெட்டு குத்தே விடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த கிராமத்துல இன்னும் இருக்கான்னு கேட்டா பல இடத்துல இருக்கு. நிறைய இடத்துல இருக்கு. பல பேர் வந்து இன்னும் வீட்டை கட்டுறேன், அதை கட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்துகள் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல, சிற்றூர்ல வந்து இந்த திண்ணையை முன்ன கட்டுறது, முன்னா வர வந்து இந்த சிட் அவுட் வைக்கிறேன், அதை வைக்கிறேன்னு கட்டுறேன். இந்த பஞ்சாயத்து வந்து ஓயாத ஒரு பஞ்சாயத்து இன்னும் பல இடங்கள்ல இருக்கு. அது குறித்து வந்து எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. சரி, இப்போ இவர் விஷயத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். கோயில் வந்து நான் சென்னைக்கு போறேன், வேண்டாம் வைக்கணும்னு சொல்லிட்டு போறேன், அப்பெல்லாம் கெட்டல. நான் சென்னைக்கு போயிட்டு ஊருக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சோறை கட்டுறாங்க, கோயிலை விரிவுபடுத்தி கட்டியிருக்காங்கன்ட்டு. இதுக்கு வந்து ஒட்டுமொத்த ஊரே வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஜிபி முத்து வந்து விளம்பரத்துக்கு பண்றாரு. இவ்வளவு நாளுக்கு கத்தாமையா இப்ப கத்தணும், கோயிலை நாங்க வந்து குடமுழுக்கு பண்ண போறோம், கும்பாபிஷேகம் பண்ண போறோம், அதை கெடுக்கிறதுக்குன்னு இந்த ஆள் இந்த மாதிரியான வேலை பார்க்கறாப்புல அப்படி இப்படின்னு சொல்றாங்க. என்னோட பொதுவான கருத்து, இதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா ஒட்டுமொத்த ஊரே ஒன்று கூடுதுன்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு கிராமத்துல இப்ப நானே இருக்கிறேன்னு வைங்களேன், ஒரு விஷயத்த நான் பேசுறேன்னா ஒட்டுமொத்த ஊரே வந்து ஒரு விஷயத்துக்காண்டி ஒன்று சேர்ந்தா, கோயில் விஷயங்கள்ங்கிறது வந்து அந்த இடத்துல நம்ம பேச்சு எடுபடாது. அது நியாயமோ தப்போ குற்றமோ அது என்ன இதானாலும் இருந்துட்டு போட்டு. ஆனா கோயிலுங்கிற பட்சத்துல மோஸ்ட்லி வந்து விட்டு கொடுத்து போயிடுவாங்க. எப்பா நமக்கு எதுக்குப்பா, சரி ஓகே கடவுளுக்கு தானே அப்படின்ட்டு. கடவுளுக்கா ஓகே எடுத்துட்டு போய் என் வீட்டே வேணாலும் எடுத்துட்டு போய் நான் வேணா ஒதுங்கிறேன்னு பல பேர் இன்னும் இருக்கிறாங்க. குறிப்பா நெல்லை, தூத்துக்குடியிலே நம்ம இன்னும் பார்க்கலாம். அது ஓகே, அது அவங்களோட நம்பிக்கை, கோயிலுக்கு கொடுக்கணுங்கிறதுனால. இப்போ இந்த விஷயத்துல அதே மாதிரி தான் ஊரே ஒன்று கூடினதுக்கு அப்புறம் என்ன பேச முடியும்? அவரால் என்ன பேச முடியும்? ஆனா அந்த மனுஷன் நான் விட மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, விட்டு கொடுத்து போகலாம். அவர் சொன்னபடியான ஒரு நியாயமான கருத்தே இருக்கட்டும். ஏன்னா கோயிலுக்கு செய்கிறாய்ங்க அப்படிங்கிறத தாண்டி தேவையில்லாதது. ஒட்டுமொத்த ஊரே இன்னைக்கு ஒண்ணு கூடுறாங்கன்னா இது எதுக்கு? அவர் சொல்லிருக்காரு, பஞ்சாயத்துல போய் நாங்க வந்து முறையிட்டு இருக்கோம். பஞ்சாயத்து அதிகாரிகளே வந்து பார்த்துருக்காங்க. அதனால தான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஊரே ஒண்ணு கூடும்போது இதெல்லாம் நிக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல செய்வாங்க. ஏன்னா கோயில் பணிங்கிறது வந்து என்னைக்குமே வந்து அதுவும் கிராமத்துல வந்து இந்த மாதிரியான ஒருத்தருக்காண்டிலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊரே வந்து செய்றாங்க. பல இடங்கள்ல இது வந்து விபரீதத்துல போய் முடிஞ்சிருக்கு. ஊர் சண்டை, பொது சண்டை, கோயில் இடம் தகராறு. நான் அதை நீட்டிக்கிட்டு இதை ஒரு தனிப்பட்ட நபருடைய குறித்து நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம். இல்ல ஒரு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்குங்கிறது பேசுறது வந்து வேற. கிராமப்புறங்கள்ல வந்து இன்னும் வந்து இதால பல உயிர்கள் போயிருக்கு. தேவையில்லாத பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்க இது பண்றது, அது கொலையில வர போய் நின்றுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இது ஒரு தேவையில்லாத விஷயம் தான். அதை தாண்டி இது வந்து விட்டு கொடுத்து போறது அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் பொதுவா சொல்றது என்னன்னா, கோயில் காரியம் விட்டு கொடுத்து போகலாம். அதை நீங்க முன்னிறுத்தியே வச்சுக்கலாம். அதோட விளக்கமும் பதிலும் அதாக தான் இருக்கும். அது ஏங்கிறது உள்ளுக்குள்ள பல விஷயம் இருக்கு. அதுக்குன்ட்டு கோயிலு அப்படி நான் சொல்ல வரல. அது அவங்களுடைய நம்பிக்கை. கோயிலுக்காண்டி கொடுக்குறது கொடுக்காத அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊரே அவருக்கு எதிர்ப்பா இருக்குதே.
அவர் என்னமோ விளம்பரத்துக்கு தான் பண்றாரு, காசுக்காண்டி பண்ண இப்போ யூடியூப்ல வருமானம் இல்லை அப்படிங்கிறாப்புல. இவர் வந்து பல்வேறு முறை வந்து அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதே நேரத்துல 2 பக்கத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா என்னன்னா, அ பெரும்பான்மை வந்து அந்த மக்கள் வந்து ஒரே தரப்பா வந்து கூடுறீங்க. இவங்க பிரச்சனையில இவரும் ஒரு அப்பாவும் மட்டும் தான். நீங்களும் ஜிபி முத்து அவருடைய தந்தையார் மட்டும் தான் வந்து இந்த பிரச்சனைய வந்து இப்போ வந்து நாங்க தான் இப்ப விடவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல வந்து உறுதியா நிக்கிறாங்க 2 பேரும். இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு இது தேவையா? அன்னைக்கு சோசியல் மீடியா அளவுல போட்டு வந்து இத ட்ரெண்ட் படுத்துறாங்க, பேசுறாங்க, பிரபலப்படுத்துறாங்க. அத தாண்டி இது வந்து உண்மையிலேயே நியாயமான கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா, இடம் வேற ஏதோ ஒண்ணு ஆக்கிரமிப்புங்கிறாங்க. கோயில் சொத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறாங்க அப்படின்னா, ஒரு வில்லேஜ்ல, ஒரு கிராமத்துல இது எப்படி நிக்குது? எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்? நாளைக்கு இது இவருக்கே பிரச்சனை வராதா? ஒட்டுமொத்த ஊரும் ஒண்ணு கூடி நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு யாரு பொறுப்பாக முடியும்? நிக்குமா கேஸ் நிக்குமா இது? இது ஏன்னா பல இடங்கள்ல நடந்திருக்கு. இந்த கிராமப்புற சண்டை அப்படின்னாலே இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலானது ஆகணும். ஏன்னா ஏதாவது ஒண்ணு நடந்துரும். யார் தலையிட மாட்டாங்க. போட்டு அப்படியே போயிருவாங்க. கடைசி அந்த குடும்பம் தான் குத்துயிரும் குலவருமா இருக்கணும். பல விஷயம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். எனவே இது வந்து தேவையில்லாததுதான். திரு ஜிபி முத்து அவர்கள் கோரிக்கையே நியாயமா இருந்தாலும் கோயிலுக்காண்டி விட்டு கொடுத்துட்டு போறது என்பது இந்த விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கும் யாரும் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த ஊரே கூடுதுன்னா பாத்துக்கங்க. ஒட்டுமொத்த ஊரே ஒன்று கூடுதாங்க. இது யார் போய் என்ன சொல்ல முடியும்? ஊர்ல இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களும் சரி, இந்த கோயில் பணிவிடை செய்வர்களும் சரி, இது அவங்களும் நிக்கிறாங்க, நின்று பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க, ஜிபி முத்து எங்க ஊரை சார்ந்தவர் தான், என் தெருவை சார்ந்தவர் தான், நாங்க அவரும் நல்லா இருக்கட்டும் தான் நாங்க நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவரும் நல்லா இருக்கணும், அவருக்கு எது வரணும் தான் நாங்க வேண்டிக்கிறோம். இன்னை வரைக்கும் நாங்க அவர்கிட்ட வரி வாங்கிட்டு இருக்கோம். கோயில்களுக்கு திருப்பணி செய்ய வரி வாங்குறோம். அவரு எங்க ஊரோட மக்களாக தான் ஒன்று சேர்ந்து அவர் ஏன் என்ன அப்படியே நிக்கிறாரு அப்படின்னு வலுவா கேட்கறாங்க. கெட்ட வரைக்கும் கெட்ட விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. இவர் என்னமோ இவர் சொல்றாரு 3 அடிக்குள்ள 3 அடிக்குள்ள சாமி இருந்தாலும் ஒண்ணும் செய்யாது. நான் கோயிலை கெட்ட வேண்டாம்னு சொல்லல. இப்படி மாறி மாறியான சண்டை. இந்த சண்டை வந்து உண்மையிலே இது வந்து நிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இது நிக்காது. வழக்கமா ஜிபி முத்து வந்து புகார் கொடுக்கறது என்ன, அது பண்ணாங்க டிக்டாக் பிரச்சனை, இல்லை சோசியல் மீடியா பிரச்சனைங்கிறது வேற. இது ஊர் சண்டைங்கிறது வந்து மொத்தமா வேற. இன்னைக்கு கை கால் கலப்பு வர, அடிக்க வர ஓங்குற அளவுக்கு போயிட்டாங்கன்னா, அது ரொம்ப பார்க்க வந்து பரிதாபமா இருக்கு. இது ஒரு தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத ஒரு விஷயம். பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டு போலாமே. அந்த இடத்துல இருந்து பார்த்தா அது ஒரு நியாயமான கோரிக்கையா, அதை தாண்டி வந்து சூழலை எவ்வாறு கையாளப்படுத்தணுங்கிறது வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கமா தான் நான் அதை பார்க்குறேன். அதனால அப்படி செஞ்சுட்டு போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயமே இல்ல. நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு இதுன்னா அந்த குடும்பம் தான் வந்து திரும்பவும் அத சந்திக்க வேண்டிய நேரிடும். அதுவே தேவையில்லாத ஒரு கருத்து முரண்பாடு. எனவே வந்து விட்டு குடுத்து போறது எல்லாருக்கும் நல்லது. விட்டு குடுத்து போறது ஒண்ணும் கெட்டு போறதில்ல. இடத்துக்காக பல பேர் வந்து உயிர குடுத்துருக்காய்ங்க. பல பிரச்சனை, நிலத்தகராறுக்கு வில்லங்கம் வந்து பல பேர நான் பார்த்துருக்கிறேன். பல விஷயங்கள் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். தேவையில்லாத ஒரு கருத்து, தேவையில்லாத ஒரு கருத்துங்கிறத தாண்டி, அந்த பிரச்சனையில தேவையில்லாத கருத்து, தேவையில்லாத விஷயம் தான். இதான் ஒரு எதார்த்தமான உண்மை. அவர் வந்து ஒரு கோயிலுக்கு நினைச்சு விட்டு குடுத்து போறது நல்லது தான் நான் சொல்வேன். நன்றி, வணக்கம்.